இன்றைய காணொளியில் நாங்கள் எதை பார்க்க இருக்கிறோம் என்று சொன்னால், திருமூலருடைய அட்டாங்க யோகத்தில் வருகின்ற இயமம் என்ற பகுதியில் முதலாவது பாடலை பற்றி பார்க்க போகிறோம். இயமம் என்பதும் நியமம் என்பதும் ஒரே பொருளை கொண்ட விஷயங்கள். இப்போ இயமம் நியமம் என்பது என்ன விதிமுறைகளை நம்ம செய்ய வேண்டும், அல்லது இயமமாவது தீயனவற்றை செய்யாமல் ஒழுகுதல். தீமையான காரியங்கள், அநீதியான காரியங்கள், துன்பம் விளைவிக்கின்ற காரியங்கள், இவைகளை செய்யாது இருப்பது என்ற நோக்கத்தின் அடிப்படையில் எழுதப்பட்ட பாடல்கள்லாம் இந்த இயமத்தில் வருகின்ற பாடல். இந்த பாடலில் முதலாவது பாடலை நாங்கள் பார்க்க போகிறோம். எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்மின் என்றனல் கொழுந்தன் பவள குளிர் சடையோடே அழுந்திய நால்வருக்கு அருள் புரிந்தானே. அந்த பாடலை திருப்பவும் நான் சொல்லுகின்றேன். எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்மின் என்றனல் கொழுந்தன் பவள குளிர் சடையோடே அழுந்திய நால்வருக்கு அருள் புரிந்தானே. இந்த பாடலுடைய பொருளை பார்த்தோம்னு சொன்னால், 8 திக்குகளிலும் சூழ்ந்தெழுந்து பெருமழை பெய்தாலும், இது இந்த பாடலுடைய முதல் வரி. எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும், அதாவது 8 திக்குகளிலும் சூழ்ந்தெழுந்து பெருமழை பெய்தாலும், சாதாரண மழை அல்ல, பெரிய மழை, காத்தோடும் மழை. அது மாத்திரமல்ல, 8 திக்கிலும் 8 திசைகளிலும் இருந்து இந்த மழை வருகின்றது. 8 திக்கிலே மழை வந்து பெருமழையாக மாறுகின்ற பொழுது அதனுடைய அழிவு எப்படின்னு நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட பெரும் அழிவிலும், ஒன்றுமே செய்ய முடியாத பெரும் அழிவிலும், இரண்டாவது வரி செழுந்தன் நியமங்கள் செய்மின் என்றனல். அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்திலும் குளிர்ச்சியை தருகின்ற இயமங்களை தவறாது செய்யுங்கள். அப்போ எந்த பெரிய துன்பம் வந்தாலும், 8 திசைகளிலேருந்து வந்தாலும், பெருக்கெடுத்து வந்தாலும், காற்றோடு வந்தாலும், பெரிய அழிவை கொண்டு வந்தாலும், எந்த சந்தர்ப்பத்திலையும், எந்த நெருக்கடியான நேரங்களிலையும் இயமங்களை தவறாது செய்யுங்கள். அதாவது நன்மைகளை மட்டுமே நீங்கள் செய்ய வேண்டும். இரண்டாவது வரி. மூன்றாவது வரி கொழுந்தன் பவள குளிர் சடையோடே, அதாவது தன் சடையோடு பொருந்திய கடவுள், அந்த கடவுள். நான்காவது வரி அழுந்திய நால்வருக்கு அருள் புரிந்தானே. இந்த 4 அழுந்திய நால்வர் என்று சொல்லுகின்ற சனகர், சனதனர், சனாத்தனர், சனற்குமாரர், இந்த 4 ஆட்களுக்கு இவ்வாறான இயமங்களை செய்ய வேண்டுமென்றும், அதுவும் எப்படிப்பட்ட துன்பத்திலும் செய்ய வேண்டுமென்றும் சொல்லி குளிர் சடையோனாகிய இறைவன் அவர்களுக்கு பணித்திருக்கின்றார். ஆகவேதான் இயமம் என்ற இந்த பாடலுடைய முதலாவது பாடலில் அவர் சொல்லுகின்ற கருத்து, எப்படிப்பட்ட துன்பத்திலும் நன்மை செய்ய வேண்டும், நன்மை மட்டுமே செய்ய வேண்டும். அதுவும் இதை குறிப்பாக
நால்வர் சனகர், சனத்தனர், சனாதனர், சனத்குமார் போகின்ற நால்வருக்கும் அவர் அருளி சொல்லி செய்திருக்கின்றார் என்ற பாடலைத்தான் இந்த இயமத்தினுடைய முதலாவது பாடல் சொல்லி நிற்கின்றது. நன்றி.